கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசுக்கு நாமல் எம்பி எச்சரிக்கை. இணைய வழியில் அபராதம் செலுத்தும் முறை செப்டம்பரில் நடைமுறை. சினோவேக் நிறுவனம் தொடர்பில் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். கெகலியவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் சிக்கலாம், ரணில் எச்சரிக்கை. கொழும்பின் வீட்டின் அருகே சடலம் மீட்பு, கொலையா, போலீசார் தீவிர விசாரணை. வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு எதிராக வெகு விரைவில் வீதிக்கு இறங்கி போராடுவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயல்படுகின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நடுத்தர மக்களை பாதுகாப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று நடுத்தர மக்களின் தொழில் நடவடிக்கைகளை முற்றாக இல்லாதொழிக்கும் வகையில் அரசு செயல்படுகிறது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு விவகாரம் மற்றும் கொள்கலன் விடுப்பு விவகாரத்தில் அரசின் முறைகேடான செயல்பாடு அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. எனவே அரசு சேவையாளர்கள் அரசுக்கு எதிராக வெகு விரைவில் குரல் எழுப்புவார்கள். அவர்கள் வீதியில் இறங்கி இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள். அரசு சேவையை வினைத்திறனாக்குவதாக குறிப்பிட்டு கொண்டு அந்த சேவையை அரசியல் மயப்படுத்தும் வகையில் அரசு செயல்படுகின்றது. அரசின் செயற்பாடுகளை மக்கள் வெகு விரைவில் விலகிக் கொள்வார்கள். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் செயற்பாட்டாளர்களாக செயல்பட்ட சாணி அபசேகர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோர் நியமனம் தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயம் பாரதூரமானது. இவ்விருவரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்புகளை நடத்தினார்கள். எனவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்ட விடயத்தின் உண்மையை கத்தோலிக்க சபை வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தினக்குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அரசு குறிப்பிடுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட பொய்களுக்கு முடிவு அப்போதுதான் கிடைக்கும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் கர்ச புரசிங்க தெரிவிக்கையில், இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயல்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இணைய வழியில் அபராதம் செலுத்துவது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு சில வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகிய 2 மாகாணங்களில் உள்ள காவல் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். அதன் பிறகு மிக விரிவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய முதலீடாக கருதப்படும் சீனாவின் சினோபேக் நிறுவனம் இலங்கைக்குள் பிரவேசம் செய்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2007ஆம் ஆண்டு முதல் சினோபேக் இலங்கையில் பல்வேறு அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளது. இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் மட்டுமே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி முந்தைய அரசாங்கங்களின் போது சினோபேக்குடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அத்தகைய ஒப்பந்தங்கள் எதுவும் யதார்த்தமாக இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக 97 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக குவித்த குற்றச்சாட்டில் கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 6 சந்தேக நபர்களுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளதாகவும் வழக்கு வரும் வாரங்களில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொருளாதார முயற்சிக்காக சிறந்த திட்டத்தை அமுல்படுத்தினேன். அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமையை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாடு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவினால் படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றியே அதிகளவில் நூல்களை வெளியிட்டுள்ளார். அதுவும் நன்மைக்கே. ஏனெனில் 75 ஆண்டுகால அரசாங்கங்களை விமர்சிப்பவர்கள் இனியேனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ரப்பர் அரிசி ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வெளிப்படுத்துகிறது. 1953ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்தே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. சீனாவுடன் முதலாவது வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது. குறுகிய காலத்தில் பொருளாதார முயற்சிக்கான சிறந்த திட்டங்களை அமல்படுத்தியுள்ளேன். இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அரசாங்கம் செயல்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும். எனவே அரசியல் பிரபல்யத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹோமாகம பனாங்கொட ஹகத பாவத்தை பகுதியில் உள்ள வீட்டின் அருகே அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹோமாகம போலீசாரால் இன்று சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து ஹோமாகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டராக அதிகரிக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது காணப்படலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாக புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையான பகுதிகளில் கடல் அலைகள் கரைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடலில் பயணம் செய்வோருக்கு மீனவ சமூகமும் கரையோர பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கல்கிசை பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் கடவத்தை ககடஹஸ் திவிலிய கொடகவெல அக்மிமன மெதிரிகிரிய மற்றும் மினவாங்கொடை 38 முதல் 70 வயதுக்குட்பட்டவர்கள். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.